பேசணும்னு வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா நல்லாவா இருக்கு? நல்லா இல்ல மச்சான். டேய் ராம், உன் ஃப்ரெண்டை சும்மா இருக்க சொல்லு, இல்ல வாயை தைச்சிருவேன். ஓ மச்சான், சும்மா இருக்க மாட்டேன். ஏரியால எவ்வளோ வெட்டுறதுன்னு தெரியுமா உனக்கு? ஏதோ ஆளாச்சின்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான், வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்ன வேற மாதிரி ஆகும்? இங்க நீ பண்ண நான் பாக்குறேன். பண்ணவா? இங்க ஐயோ, காட்டு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? அதான் நான் முன்ன பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஐயோ இவன் வேற. டேய் உனக்கு அவளுக்கு என்னதான்டா பிரச்சனை? சொல்லுடா. நல்லா ஒன்றும் பண்ணலையே. வாழைக்கையில் இல்லை. பிரச்சனை எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் இல்ல. அப்புறம் என் பிரச்சனையே நீதான். நானா? ஆமாடா, நீதான். நான் என்னடா பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? நேற்று காலையில நம்ம லவ் மேட்டர் எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு சொன்னேன். எங்க அப்பா வர சொன்னாருன்னு சொன்னேன். ஆனா நீ வராம உன் ஃப்ரெண்டோட நைட் ஷோ போயிருக்க. மூவியில் ஒரு நேரம் பார்க்கணும் போச்சுன்னா பார்த்துருங்க. அது மூவி லவர்ஸ்க்கு. நீ ஏன் போன? அவன் கூப்பிட்டான்னு போனேன். ஆனா எங்க கூப்பிட்டாலும் போயிருவியா? Absolutely. ஏய் அவன் என் ஃப்ரெண்டுடி. அட கொய்யால. ஐயோ டேய், நான் உன் லவ்வர்டா. அவன் தான் வேலை இல்லாம அவனை கூப்பிடுறானா, நீ அவன் கூட சேர்ந்து படத்துக்கு போயிருக்க. அதுவும் எங்க அப்பாவை பார்க்க வரேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா. பேபி நான் வரலன்னு தான் சொன்னேன். இது வந்து என்னை கம்பல் பண்ணி ஏமாத்தி கூப்பிட்டு போயிட்டான். இல்லை மச்சான், நான் வரலன்னு சொன்னவன வாடா மச்சி இன்டர்வியூவில் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு தண்ணி மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த குச்சா தண்ணி கூட காலைல வெளியே வந்துருச்சுடா. ஆனால் இப்போ நீ பேசுன பார்த்தியா, வெளியில் வர படிக்குது. உனக்கு உன் ஃப்ரெண்டு அவ்வளோ முக்கியமா? எங்க உன் ஃப்ரெண்டை பத்தி ஒரு நல்ல விஷயமா இருக்கான்னு சொல்லு. ஏன் இல்லை 10-15 பொண்ணுங்க கூட கடலை போடுற பசங்க எங்க? ஃப்யூச்சர் லைஃபுக்காக வெயிட் பண்ணுறேன் மச்சான் எங்க? பருப்பு வாங்கி ஊற வச்சு அரைச்சி வடை சொல்கிற கற்காரர் எங்க? வெறும் வாயிலேயே வடை சொல்கிற என் மச்சான் எங்க? ஸ்கூலில் பொண்ணும் கூட உட்காரணும் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்தப்ப உங்கள் கிளாஸ்லேயே உட்கார மட்டும் இருந்துச்சு போனேன் என் மச்சான் எங்க? சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சி படமா பார்த்து பார்த்து பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் தங்கச்சியா நினைக்கிறேன். என் மச்சான் எனக்கு பெருசுதான். சரி, அதை விடு. அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டுக்கு இன்டர்வியூக்குன்னு கதெல்லாம் விட்டியடா. என்கிட்ட சொல்லுங்க. டேய் சாந்தி பாரு. என்னது பாரா? டேய் இல் பார் பக்கத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு கம்பெனி. சரி, இன்டர்வியூ போனீங்களே, வேலை கிடைச்சதா? அது என் மச்சான் சொல்லுவான். சொல்றா மச்சான். என்ன பண்றது? சப்பாளி. ஆமாம், உண்மைதான். நாங்கள் இன்டர்வியூ போனோம். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்கள் இன்டர்வியூ போனோம். ஆனால் போன இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண அந்த சாருக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் என்னோட மச்சான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் சேர்த்தான். அப்புறம் அவருக்கு என்னாச்சு? அவர் சேர்த்துக்காரு இல்லை, அவர் பழச்சிட்டார். ஆனால் இன்டர்வியூ போன எங்களுக்கு தான் உங்களுக்கு அவர் உயிர் காப்பாற்றினதுனால அவர் எங்களை பற்றி கட்டி பிடிச்சி அழுது யூ ஆர் கைஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி பசங்க தான் கம்பெனிக்கு வேலை வேணும்னு சொல்லி எங்களை வேலையை எடுத்துக்கிட்டார். வேலை கிடைச்ச சந்தோஷத்துல தான் படத்துக்கு போனேன். அதை போய் தப்பா பிடிச்சிக்கிட்டீங்க மச்சான். ஓவரா நடிக்க முடியாத டக்குன்னு காப்பாற்றி விடுவான். ரொம்ப பாவம் மச்சான். ஆமா மச்சான், ரொம்ப பாவம் தாண்டா. அண்ணா அழாதீங்கண்ணா, சாரிண்ணா. சரி பரவாயில்ல, படம் போயிட்டு அண்ணா உன்னால இவ்வளோ பாசமா இருக்காரு. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், சாரி. விடு, நீ என்ன பண்ணுவ? பாவம் அவளுக்கு புரியல. இனிமேல் நீ என் சொந்த கூட எந்த வேணாலும் போகலாம், நான் கேட்க மாட்டேன். சாரி. நானும் சாரிம்மா. பரவாயில்லண்ணா. சரி, நான் கிளம்புறேன். ஈவினிங் அப்பாவை பார்க்க வந்துரு, மறந்துடாத. நீ போ தங்கச்சி, நான் கூப்பிட்டுறேன் உன்னை. நீ போ.
ஓகேண்ணா பாய் வரேன். போயிடுச்சா. ஆனா ஒண்ணு மச்சான், அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு அவனோட அப்பனை பிறந்த பத்தியா நீதாண்டா நல்ல மருமவன். சீன் விட்டேன் என்ன யார் மாட்டிருக்காங்கலாம் அவங்க அப்பா கேட்கக்கூடாதுங்களா சினிமா கேட்டியே நான் ப்ரௌட்லெஸ் மூன் வச்சான். ஆனா ஒண்ணு மச்சான், இதனாலதான் அவங்க அப்பனை பார்க்க வந்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த செகண்ட் பிரேக்கப் சொன்னாலும் உன்னவ காப்பாத்திட்டு இருக்கிற அப்படியே எனக்கு ஒரு சிக்கன் பஃபு வாங்கி சிக்கன் பப்ஸ் தானடா. வணக்கம் சிஸ்டர். தங்கம் உங்கள் அப்பா நான் ஈவினிங் வந்து மீட் பண்ணிடுறேன்னா. எனக்கு நீ வேணாண்ணா, பிரேக்கப். போயிட்டாடா. இதுக்குதான் இந்த பொண்ணுங்களையே நம்பக்கூடாதா? லவ் பண்ணக்கூடாது.